ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை 31 பேர் மரணமடைந்துள்ளனர். கனமழை காரணமாக வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும். இன்னொரு புறம் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த மழை 8ஆம் தேதி வரை தொடரலாம். அரசுமுறை பயணமாக புரூனே, சிங்கப்பூர் நாடுகளுக்கு பிரதமர் மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார். இந்தியா புரூனே இடையே நட்புறவு ஏற்பட்டு 40 ஆண்டாவதையொட்டி அந்நாட்டுக்கு மோடி செல்கிறார். இந்தியா டு சிங்கப்பூர் இடையேயான நட்புறவை வலுப்படுத்தும் விதமாக ICMR எனப்படும் இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் மட்டத்திலான வட்டமேசை மாநாட்டில் மோடி பங்கேற்கிறார் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. திருப்பூர் எம்ஜிஆர் நகரில் 13 அடி ஆழமுள்ள சாக்கடை கால்வாயில் விழுந்த 2 தெருநாய்களை தீயணைப்பு வீரர்களும் பொதுமக்களும் இணைந்து 2 மணி நேரம் போராடி மீட்டனர். ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ள சாக்கடை கால்வாயின் மேல் பகுதியை மூடக்கோரி அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் சிகாகோ மாகாணத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் சென்றார். சிகாகோ தமிழ்ச் சங்கத்தினர் உற்சாக வரவேற்பளித்தனர். நடனம், சிலம்பம் என பாரம்பரிய முறைப்படி வரவேற்பளித்தனர். அவர்களுடன் ஸ்டாலின் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை திருப்பதி கோயிலில் குடும்பத்துடன் ஏழுமலையானை வழிபட்டார். சாமி கும்பிட்ட பின் அவருக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை வேத பண்டிதர்கள் வழங்கி வேத ஆசிர்வாதம் செய்து வைத்தனர். அனைத்து மொழி சினிமாவிலும் பாலியல் அத்துமீறல் உள்ளன என நடிகை ரியா நாயர் குற்றம் சாட்டினார். தற்போது உச்சத்தில் இருக்கும் நடிகைகள் முதல் இன்றுதான் படப்பிடிப்பு தளம் எப்படி இருக்கும் என்று தெரிந்த பெண் வரை அனைவரும் இதை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் குரல் கொடுத்தால் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு வழங்கப்படாது. அதனால் தான் சில நடிகைகளும் நமக்கு எதற்கு இந்த வேலை என்று இருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் மட்டும் லட்சக்கணக்கில் பாலியல் புகார்கள் உள்ளது. மலையாளத்திலாவது 10 முதல் 20 பேர்தான் சிக்கியிருக்கிறார்கள். ஹேமா கமிட்டி அறிக்கை போல இங்கு வெளியானால் 500க்கும் மேற்பட்டோர் சிக்குவார்கள் என்று கூறினார். மாணவியருக்கு எதிரான பாலியல் சீண்டல் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறாக நடப்போர் குறித்து புகார் தெரிவிக்க மாணவியரை ஊக்கப்படுத்த வேண்டும். கல்வி நிறுவனங்களை சுற்றிய பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்றும் கலெக்டர்கள், எஸ்பிக்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலம் எர்ணாகுளம், கர்நாடக மாநிலம் பெங்களூரு, எலகங்கா இடையே தமிழகம் வழியாக சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. இந்த ரயில்கள் இரு மார்க்கமாகவும் திரிசூர், பாலக்காடு, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஒயிட்ஃபீல்ட், கேஆர்புரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான முகம் தற்பொழுது அம்பலமாகியுள்ளது என காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் தெரிவித்தார். பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான நியாயமற்ற புல்டோசர் கொள்கை குறித்து சுப்ரீம் கோர்ட்டின் கருத்து வரவேற்கத்தக்கது. மனித நேயத்தையும் நீதியையும் புல்டோசரின் கீழ் நசுக்கும் பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான முகம் தற்பொழுது நாட்டின் முன் அம்பலமாகியுள்ளது என ராகுல் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர் பசு கடத்தியதாக தவறுதலாக நினைத்து அவரை 30 கிலோமீட்டர் காரில் துரத்தி சென்று ஒரு கும்பல் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தப்பிய அனில், கௌஷிக், வருண், கிருஷ்ணா உள்ளிட்ட 5 பேரை தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் கைது செய்தனர். அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கிகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். முஸ்லிம்களை மசூதிக்குள் புகுந்து வேட்டையாடுவோம் என மகாராஷ்டிரா பாஜக எம்எல்ஏ நிதிஷ் ராணா பொதுக்கூட்டத்தில் மிரட்டல் விடுத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுகுரு மகந்த் ராம்கிரி மகாராஜுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உங்களின் மசூதிக்குள் புகுந்து ஒவ்வொருவராக வேட்டையாடுவோம், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என மிரட்டல் விடுத்தார். இவரின் கருத்துக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. 3 மாதத்தில் ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கோவை குற்றாலம் மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த 2 மாதங்களாக மூடியிருந்த நிலையில் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரியில் கடல் நீர் மட்டம் தாழ்வு காரணமாக இன்று காலை 7:45 மணிக்கு தொடங்க வேண்டிய சுற்றுலா படகு சேவை தாமதமாகியது. கடலின் தன்மையை பொறுத்து 10 மணிக்கு மேல் சுற்றுலா படகு சேவை தொடங்கப்பட்டது. சேலத்திலிருந்து ஆத்தூர் சென்ற தனியார் பஸ் காரிப்பட்டி பயணிகளை ஏற்றாமல் சென்றதால் ஆத்திரமடைந்த காரிப்பட்டி தலைவர் பொதுமக்களுடன் பஸ்ஸை சிறைபிடித்தனர். டிரைவர் மற்றும் கண்டக்டரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பஸ்ஸில் இருந்த பயணிகள் வேறு பஸ் மூலம் ஆத்தூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக பஸ் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரிப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக 2023 மே 19 ரிசர்வ் வங்கி அறிவித்தது.
இன்னும் 7,261 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப வரவில்லை என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. போராட்டக்காரர்களை தவறாக பேச வேண்டாம் என திரிணாமுல் கட்சியினருக்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் மருமகனும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளருமான அபிஷேக் பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். ஒவ்வொருவருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளது. உங்கள் கருத்துக்களை பாஜக ஆளும் மாநிலங்களில் தவறாக சித்தரிக்கப்படுகிறது. இந்த போராட்டத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என அபிஷேக் பானர்ஜி கூறியுள்ளார். ஜேடிபி பற்றி தெரியாத 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத தேஜஸ்வி யாதவால் எப்படி பீகார் மாநிலம் முன்னேறும் என்று ஜென் சுராஜ் கட்சி நிறுவனரும் பிரபல தேர்தல் வியூக நிபுணருமான பிரசாந்த் கிஷோர் விமர்சித்துள்ளார். எந்தவித வசதிகளும் இல்லாமல் ஒருவர் கல்வி கற்கவில்லை என்றால் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேஜஸ்வி யாதவ் பெற்றோர் மாநிலத்தின் முதல்வராக இருந்தும் 10ஆம் வகுப்பு கூட தாண்டவில்லை என்றால் என்ன சொல்வது என பிரசாந்த் கிஷோர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி டாக்டர் கொலை சம்பவம் நிகழ்ந்த ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் முதல்வராக இருந்தவர் சந்தீப் கோஷ் சர்ச்சையில் சிக்கியதை அடுத்து முதல்வர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்து மருந்து மாத்திரைகளை விற்றது, நிதி முறைகேடுகளில் கைது செய்யப்பட்டார். இதுதான் முடிவின் ஆரம்பம் என மேற்குவங்க கவர்னர் ஆனந்த போஸ் தெரிவித்தார். அமெரிக்கா எல்லை பாதுகாப்புத்துறை சட்டவிரோதமாக நுழைபவர்கள் குறித்து ஆய்வு நடத்தியுள்ளது. ஆய்வில் கனடா எல்லை வழியாக அமெரிக்காவுக்குள் நுழையும் இந்தியர்களின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவு உயர்ந்துள்ளது. ஜூன் மாதத்தில் மட்டும் 5,150 இந்தியர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்துள்ளனர். ஜூன் மாதத்தோடு ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் இதே காலகட்டத்தில் 47% சட்டவிரோத நுழைவு அதிகரித்துள்ளது.